1/4 கிலோ அளவு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதை வீடியோவாக எடுத்து போட்டுடலாம். கம்மியான குவான்டிட்டியில் கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், கம்மியான குவான்டிட்டி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் கம்மியான குவான்டிட்டியில் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட இந்த மாதிரி க்ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக வரும் உங்களுக்கு. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக, கொஞ்சம் கூட பார்ச்மெண்ட் பேப்பரில் அவ்வளோ ஒட்டவே இல்லை, நீட்டாக வந்திருக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பட்டரு, மைதா, கோகோ பவுடர், டார்க் சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் 75 கிராம், பட்டர் 35 கிராம் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணும்போது கீழே இருக்க பாத்திரத்தோட மேலே இருக்க பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஹையில் வச்சு இது பண்ணும்போது தண்ணி வெளியே வந்தாலும் அந்த பாத்திரத்துக்குள்ளே இறங்காது. ஸோ இந்த டிப் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிகினர்ஸ்க்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே இருக்க பாத்திரம் நீங்கள் தண்ணியே வெளியே சிந்தினாலுமே அந்த சாக்லேட்குள்ளே படாது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது ஆறட்டும். ஒரே ஒரு முட்டை, இந்த முட்டையோட அளவு பார்த்திங்கன்னா 50-55 கிராம் வித் ஷெல்லோடு இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அதான் மீடியம் சைஸ் முட்டை. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு பின் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். நல்லா அந்த மாதிரி விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்மியான குவான்டிட்டிக்கு பீட்டர் தேவைப்படாது. ப்ரௌன் சுகர் 37 கிராம், ஒயிட் சுகர் 37 கிராம், ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம விஸ்க் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் ஒரு டைம் சுற்றி விட்டோம்னா நமக்கு சீக்கிரமே அந்த சக்கரை அந்த முட்டையோட கரைஞ்சிரும். நீங்கள் எவ்வளோக்குள்ளே இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே க்ரிங்கிள் டாப் கரெக்டாக வரும். சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். அப்படி சக்கரை கரையாமே நீங்கள் இந்த ஸ்டெப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரிங்கிள் டாப் வராது. இப்போ நல்லா அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் விஸ்க்கும் தேவைப்படாது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேட்டுல தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் தேவையில்ல, ஒரே ஒரு விஸ்க் இருந்தால் மட்டும் போதும். நல்லா பீட் பண்ணி சக்கரை நல்லா கரைஞ்சிட்டா நல்லா ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஷைனியான ஒரு க்ளோ வந்துட்டாவே உங்களுக்கு க்ரிங்கிள் டாப் கரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், விஸ்கோட வேலை முடிஞ்சிச்சு. இனிமேல் ஸ்பேட்டுலாவுக்கு மட்டும்தான் வேலை. ஸோ 50 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் 10 கிராம். இது மாதிரி முன்னாடியே மெஷர் பண்ணி வச்சிட்டோன்னா ப்ரௌனி ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அவனையும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சலிச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணால் ப்ரௌனி ஹார்டாயிரும், நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் ஜென்டலாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். க்ரிங்கிள் டாப் வரத்துக்கு ஒரே ஒரு ரீசன், மெயின் ரீசன் என்னென்னா நமக்கு சுகர் நல்லா கரையணும். பேக்கிங் சோடா இந்த மாதிரிலாம் இதுக்கு ப்ரௌனிக்கு ஆட் பண்ண மாட்டோம். சப்போஸ் அதை ஆட் பண்ணுறீங்கன்னா அது நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு எதுக்குமே ஆட் பண்ணலை. 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நான் 1/4 கிலோக்கான அளவு தான் செஞ்சுருக்கேன். இப்போ இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இதில் நான் டபுள் சாக்லேட் ப்ரௌனி தான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன்ல, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ டபுள் சாக்லேட் ப்ரௌனினால் டார்க் சாக்லேட் போட்டாச்சு. நம்ம மில்க் சாக்லேட்டும் ஒயிட் காம்பவுண்டும் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி என்கிட்ட அந்த 1/4 கிலோ டின் சைஸ் நான் வாங்கலை. இதே நான் 1/4 கிலோவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் பார்ச்மெண்ட் பேப்பர் பாதியை டிவைட் பண்ணிவிட்டு ஸ்கியூர் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு பபுள்ஸ், ஏர் பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்மளுக்கு சாக்லேட் கடிப்படுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் 4 பீஸாகவும் செய்யலாம். நான் 6 பீஸ் வர மாதிரி போட்டுக்கிட்டேன், சின்ன மீடியம் சைஸில். இதில் சர்க்கரையோட அளவு எல்லாமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு பார்க்கவே அந்த ஷைனி லுக் தெரியுதுல்ல. பேக் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 20 to 25 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா தரமான ப்ரௌனி ரெடி ஆகிடும். இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வரலைனாலும் என்ன ரீசன்ட்டு என்கிட்ட கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாருங்கள், இதோட வெயிட்டும் நான் போட்டு காமிச்சிடுறேன். மொத்தம் 296 கிராம். நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறோன்னா அதை பார்க்கும்போதே டெம்ட் ஆகும். கண்டிப்பாக கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 2 பீஸ் எடுத்துருவாங்க நம்மளை கேட்காம. ஸோ நீங்கள் வித்தவுட் டாப்பிங்ஸ் போட்டிங்கன்னா 260 கிராம்ஸ் கிடைக்கும் எக்ஸாக்டாக. நான் டாப்பிங்ஸ் போட்டதுனால எனக்கு 296 கிராம் கிடச்சிச்சு. உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 1 hour, அப்படி முடியலையா ஒரு 1/2 hourனாச்சும் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நீங்கள் சூடாக கட் பண்ணிங்கன்னா க்ரிங்கிள் டாப் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கங்க.
செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் எதுவும் ஆர்டர் பண்ணணுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக க்ரிங்கிள் டாப்போட அப்பயே செஞ்சு உங்களுக்கு அன்றைக்கி கொரியர் பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.